திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. புரட்சி வெடித்தது. என் சிற்றப்பன் கிருஷ்ணதேவனும் அவனுடைய மகன் அமோகவர்ஷனும் குந்தள நாட்டின் துரோகிகள். அவர்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு தக்க சன்மானங்கள் வழங்கப்படும். கோவிந்தனின் உத்தரவு ஆங்காங்கே முரசாக ஒலித்து அறிவிக்கப்பட்டது. அன்று இரவு அரண்மனை உப்பரிகையில் வெண்ணிலா ஒளியில் வீரமாதேவியுடன் மஞ்சத்தில் அமர்ந்தபடி சர்மிஷ்டாவின் நடனத்தை ரசித்து கொண்டிருந்தான். வீரமாதேவி திராட்சை குத்து ஒன்றை அவன் வாய்ப்புறமாக கொண்டு போக அதில் மற்ற கனிகளில் இருந்து விலகி தனித்து காணப்பட்ட கனியை வாயினால் கவியபடியே சர்மிஷ்டாவை கண்களால் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் கோவிந்தன். அப்பொழுது சட்டென்று உயரத்திலிருந்து பறந்து வந்த அம்பு ஒன்று அவன் அமர்ந்திருந்த விதானத்தை தாங்கிய கம்பத்தில் வந்து செருகி நின்றது. கீழிருந்து யாரோ அதை எய்திருக்க வேண்டும். அந்த அம்பில் ஒரு பட்டு துணி இணைக்கப்பட்டிருந்தது. அரச தம்பதிகள் திடுக்கிட்டு அந்த அம்பை நோக்க தொடர்ந்து நடனம் புரிவதா வேண்டாமா என்று குழம்பி நின்றாள் ஷர்மிஷ்டா. வீரமாதேவி தான் எழுந்து அந்த அம்பை கம்பத்திலிருந்து பிடுங்கி ஓலையை பிரித்து கோவிந்தனிடம் நீட்டினாள். அவன் தன் கண்களை அந்த ஓலையின் மீது மேயவிட்டான். சதிகாரா கோவிந்தா, நீ குந்தள அரியணையில் அமர்ந்திருப்பது நாட்டுக்கே அவமானம். காமக்கிழத்தைகளின் ஆலோசனைப்படி ஆட்சி புரியும் உன் கேடுகட்ட தனத்திற்கு முடிவை எழுத துவங்கிவிட்டோம். நீ என்னை கொல்வதற்காக அனுப்பிய சந்திரவதனா மாண்டு போய்விட்டாள். உன்னை கொல்வதற்கு பலரும் துடித்து கொண்டிருக்க உன் சிற்றப்பனின் மகனான எனக்குத்தான் அதில் முதல் உரிமை என கோரி அவர்களை அமைதிப்படுத்தி விட்டேன். உனது அண்ணன் அமோகவர்ஷனை நீ எப்படி கொன்றாய் என்பதும் எனக்கு தெரியும். அந்நியார் உஜ்வலாவை பெண்ணென்றும் பாராமல் பெரும் கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளாய். எல்லாவற்றிற்கும் நீ பதில் கூறும் காலகட்டம் வந்துவிட்டது. விரைவில் குந்தள நாட்டின் அரியணையில் என் தந்தையார் கிருஷ்ணதேவன் அமர்த்தப்படுவார். இதுவரை நீ எத்தனையோ பேரழகிகளை கண்டிருப்பாய். அவர்களை எல்லாம் விட பேரழகு கொண்டிருக்கும் ஒரு அழகியை உன்னிடம் விரைவில் அனுப்புகிறேன். அவள் நீ தழுவும் வரை கூட காத்திருக்க மாட்டாள். உன்னை கண்ட மாத்திரத்திலேயே அவள் உன்னை தழுவிக்கொள்ளுவாள். அவளுடைய பெயர் மரணதேவி. அவள் உன்னை ஆலிங்கனம் செய்வதற்காக அவளுடன் காத்து கொண்டிருக்கிறாள். விரைவில் அவள் உன்னை சந்திப்பாள். அமோகவர்ஷன். மடலை வாசித்து முடித்த கோவிந்தனின் கண்கள் சிவந்தன. கோபம் தலைக்கு ஏறியது. ரஜத்கேசி என்று அலறினான். வீரமாதேவி சர்மிஷ்டாவை நோக்கி தலையசைக்க சாமரம் வீசிக்கொண்டிருந்த பெண்கள் உட்பட எல்லோரும் அங்கிருந்து அகன்றனர். ரஜத்கேசியை அழைத்து வர ஆள் அனுப்பினாள் வீரமாதேவி. அவன் அமைதியாக நடந்து வந்தான். அவன் கண்கள் கோவிந்தனின் அருகில் அமர்ந்திருந்த வீரமாதேவியை தவிர்த்தன. ரஜத், நாட்டில் என்ன நடக்கிறது? ரஜத் அவனை உற்று பார்த்தான். மன்னராக இந்த கேள்வியை கேட்கிறாய் என்றால் இக்கேள்வியை நீ பிரதம அமைச்சர் கோவர்தனரிடம் கேட்டிருக்க வேண்டும். காரணம், நான் அந்த பதவியை வகித்து கொண்டிருக்கவில்லை. நண்பன் என்கின்ற முறையில் இந்த கேள்வியை என்னிடம் நீ கேட்கிறாய் என்றால் என்னால் ஒரே ஒரு பதிலைத்தான் கூற முடியும். ரஜத் இந்த முறை வீரமாதேவியை அலட்சியமாக நோக்கிவிட்டு மீண்டும் கோவிந்தனை பார்த்தான். நீ என் நண்பனாகவே பேசு ரஜத்கேசி. உனக்கு என்னிடமில்லாத உரிமையா? கோவிந்தன் குரலில் குழைவை கொண்டு வந்தான். உன் நண்பனாக நான் பேச வேண்டுமென்றால் பல கசப்பான உண்மைகளை நான் கூற வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? உஷ்ணத்துடன் கூறிய ரஜத்கேசி கோவிந்தன் காட்டிய இருக்கையில் அமர்ந்து கொண்டான். சொல் நண்பா, உன் கருத்தினையும் அறிவுரைகளை மட்டும்தானே நான் ஏற்று நடக்கின்றேன், கோவிந்தன் கூறினான். உன் திருமணம் நடைபெறுகிற வரையில் மட்டுமே. அதற்கு பின் நாம் சந்தித்த நாட்களே மிகவும் குறைவு என்பதுதான் உண்மை. ரஜத் மனதில் கன்று கொண்டிருந்த கோபம் வார்த்தைகளில் தெரித்தது. வீரமாதேவியின் முகம் சிவந்தது. விழிகளில் கனல் கொப்பளிக்க கணவனை நோக்கினாள். அவனோ முகத்தில் எந்தவித உணர்வுகளையும் பிரதிபலிக்காமல் ரஜத்தையே பார்த்து கொண்டிருந்தான். உண்மைகளை கூறு ரஜத், கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, கோவிந்தன் கூறினான். நண்பா, நீ எரிமலையின் மீது அமர்ந்திருக்கின்றாய். மக்களின் ஆதரவு உனக்கு இம்மியளவும் இல்லை. மதனோற்சவங்களை நடத்தி குலப்பெண்களின் வாழ்க்கை பாழடித்திருக்கின்றாய். மக்களின் விரோதியாக மாறிவிட்டாய். உன் பெயரை துஷ்பிரயோகம் செய்து அதிகாரிகளும் போர்ப்படை வீரர்களும் வேலியே பயிரை மேயக்கூடும் என்ற விதமாக நாட்டு பெண்களுக்கு கேடு விளைவித்து வருகின்றனர். தன்னால் பொதுமக்களே புரட்சியாளர்களுடன் சேர்ந்து விட்டார்கள். உனக்கு எதிராக போராட்டங்களை காணும்போது நீயும் இனி அரியணையில் தொடர்வது சிரமம் என்றுதான் தோன்றுகின்றது. உன் முக்கியமான அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், அதிகாரிகள் எல்லோருமே கிருஷ்ணதேவன் மற்றும் அவர் மகனுக்கு ஆதரவு நல்கி வருகின்றனர்.
உலகாமுகர், தர்மபாலர் ஆகியோர் செஞ்சுவடத்திற்கே சென்று அவனுக்கு தங்கள் ஆசிகளை கூறிவிட்டனர். கிருஷ்ணதேவனை மன்னனாகவும் அமோகவர்ஷனை பட்டத்து இளவரசனாகவும் மக்கள் பிரகடனப்படுத்திவிட்டனர். மேலும் ரஜத் நிறுத்தினான். மேலும் கோவிந்தன் குரலில் சுரத்து இல்லை. வைதும்பம், முனைப்பாடி நாடுகள் கிருஷ்ணதேவனுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டன. நாளை கிருஷ்ணதேவன் அமோகவர்ஷன் தலைமையில் புரட்சி படைகள் நம் மானியகேதுவின் மீது படையெடுத்து வரப்போகின்றன. குந்தள நாட்டின் எல்லா பகுதிகளுமே புரட்சி படையுடன் சேர்ந்து விட்டன. தலைநகர் மானியகேது மட்டுமே உன் பிடியில் உள்ளது. அதுவும் அரண்மனை மட்டும்தான். இதுதான் இன்றைய உண்மையான நிலை. ரஜத்கேசி பேசி முடித்தான். கோவிந்தன் விக்கித்து போய்விட்டான். நண்பா, இது எப்படி சாத்தியம்? ஈனஸ்வரத்தில் கேள்வியை உதிர்த்தான் கோவிந்தன். கோவிந்தா, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். மன்னன் என்பவன் தர்மத்தை ரட்சிப்பவன். உன் அண்ணன் அமோகவர்ஷன் இம்மாதிரியான எண்ணங்களைத்தான் கொண்டிருந்தான். ஆனால் உன் அண்ணன் என்னை பலமுறை அழைத்து விட்டான். அவன் மன்னனாக அரியணையில் அமர்ந்ததும் என்னை தளபதியாக பதவியேற்கச் சொன்னான். ஆனால் உன் மீது இருந்த உண்மையான அன்பில் நான் அவன் அழைப்பை ஏற்கவில்லை, நிராகரித்தேன். உனது கைமைத்தனங்களுக்கு கண்மூடித்தனமாக என் ஆதரவை தந்தேன். ஆனால் ஒரு நாள் என் கண்களும் திறக்கப்பட்டு விட்டன. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கோவிந்தா, பெண்கள்தான் ஒரு நாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளம். அவர்கள் அழிந்து போனால் கலாச்சாரம் மட்டுமல்ல, அந்த நாடையே அழிந்துவிடும். நீ பெண்களை போகப் பொருளாக நடத்தியதன் விளைவுதான் இந்த அழிவு நிலை உனக்கு. யோசித்துப்பார். ரஜத் கூற வீரமாதி அவனை எரித்து விடுபவளைப் போல் பார்த்தாள். அவள் ரஜத்கேசியை ஆத்திரத்துடன் நோக்கினாள். நன்றாக இருக்கிறது நீங்கள் உரையாற்றும் அழகு. புரட்சியாளர்கள் மானியகேதுவின் மீது படையெடுத்து வரப்போவதாக நம் அரண்மனையின் உப்பரிகைக்கு அம்பினை எய்து அமோகவர்ஷன் செய்தி அனுப்புகிறான். புரட்சியாளர்களை ஒடுக்குவேன் என்று மன்னனுக்கு உத்தரவாதத்தை தருவதை விட்டுவிட்டு ஏதேதோ உபன்யாசங்களை செய்கின்றீரே. வீரமாதேவி நேரடியாக ரஜத்தின் முகத்தின் மீது சொல்லம்புகளை எய்தாள். அவன் அவளை அலட்சியமாக பார்த்தான். எதிரி முற்றுகையிடப் போகிறான் என்பதை அறிந்தவுடனேயே ஆயுதமேங்கிய எல்லையில் இருக்கும் அணிவகுப்பாளர்கள் தேசப்பற்று மிகுந்த போர் வீரர்கள். மன்னனின் ஆணைக்காக அவர்கள் என்றுமே காத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அத்தகைய உண்மையான வீரர்கள் அனைவருமே கிருஷ்ணதேவனின் பக்கம் சென்று விட்டனர். உங்கள் சேனை தலைவர்களும் அவர்கள் பக்கம் சென்று விட்டனர். இனி யாரை போர் புரிய அழைக்கப் போகிறீர்கள்? ரஜத்கேசி கேட்க வீரமாதேவி வாயடைத்து போனாள். நமக்கென்று படைத்தலைவர்கள் இல்லாமலா போய்விடுவார்கள்? உன்னை சேனாதிபதியாக நியமிக்கின்றேன். அவர்களை கொண்டு புரட்சியாளர்களை ஒடுக்க பார்ப்போம், கோவிந்தன் கூறினான். இருக்கின்றார்கள். நம்முடைய எஞ்சியுள்ள படைத்தலைவர்கள் அனைவருமே நீ தீர்மானித்த மதனப்பள்ளியில் சல்லாபித்து கொண்டிருக்கிறார்கள். மஞ்சத்தில் போர் புரிய பழகிவிட்ட அவர்கள் திடீரென்று போர்க்களம் போகச் சொன்னால் எப்படி போவர்? ரஜத் வேதனையுடன் கூறினான். கோவிந்தன் அவனை பரிதாபமாக பார்த்தான். கோவிந்தா, நொந்த பெண்ணில் வேலினை பாய்ச்சுவாக நினைத்து விடாதே. ஒவ்வொரு பெண்ணின் தேகமும் நம் கலாச்சார கோட்பாடுகளில் ஊற்றுக்கண். ஒரு கலாச்சாரத்தை அழிக்க நினைப்பவர்கள் பெண்களைத்தான் குறியாக வைப்பார்கள் என்பதை மறந்துவிட்டாயா? நம் நாட்டு பெண்களை காப்பதே நம் கலாச்சாரத்தை காப்பாற்றியது போல்தான். நம் நாட்டு பெண்களை காக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு போர் வீரனும் எல்லையில் நின்று போர் புரிந்து தன் இன்னுயிரை தியாகம் செய்கிறாள். ஆனால் உன் ஆட்சியில் நீயும் உன் அதிகாரிகளும் குந்தல பெண்களை சீரழித்து விட்டீர்கள். அந்நிய படையினர் செய்வதை நீங்களே செய்தால் மக்களுக்கு எதிரிகளின் மீது எப்படி வெறுப்பு தோன்றும்? உன் மீது எப்படி அன்பு வரும்? பெண்களின் மங்களங்களை உண்டாக்கினால் நாடு வளம் பெறும். நீயோ பெண்கள் தேகத்தை நஞ்சை விதைத்தாய். உனக்கு எப்படி நன்மைகள் உண்டாகும்? அவன் கேட்டான். அது சரி, இப்பொழுது என்ன செய்வது? கோவிந்தனின் பார்வையில் எதையாவது செய்து என்னை காப்பாற்றேன் என்கின்ற கெஞ்சல் தொனித்தது. ரஜத் அவனை ஆதூரத்துடன் நோக்கினான். நண்பா, நான் உனது உண்மையான நண்பன். உன்னை என்றும் கைவிட மாட்டேன். இருக்கும் சொற்ப அரண்மனை வீரர்களை கொண்டு நான் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன். ஆனால் ஒரு கோரிக்கை. என்ன நடந்தாலும் சரி, நீ அரண்மனை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் வெளியேறி விடாதே. அரண்மனையில் இருக்கும் வரையில் நீதான் மன்னன். மக்கள் உன் செயல்களின் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறார்களே தவிர உன்னை கொல்வார்கள் என்று தோன்றவில்லை. பார்ப்போம் உன் பேரழகு உன்னை இப்போது காப்பாற்றுகிறதா என்று. அரண்மனை சுற்றி ஒரு வியூகத்தினை அமைத்து விஸ்ரபாகுவை காவலுக்கு இருத்திவிட்டு சொல்லுகின்றேன். ரஜத்கேசி அவர்களை திரும்பி பாராமல் நடந்தான். அவன் சென்ற திசையில் வெறுப்புடன் நோக்கிய வீரமாதேவி கணவனை திரும்பி பார்த்தாள்.
கோவிந்தரே, உங்கள் நண்பர் ரஜத்கேசியின் மீது எனக்கு அறவே நம்பிக்கை போய்விட்டது. இவரே புரட்சியாளர்களைப் போல் பேசுகிறார். இந்த துரோகிகளை எல்லாம் நம்புவதை விட நாம் சோழ நாட்டை அணுகலாம். என் அண்ணன் அரிஞ்சயனை படைகளுடன் வரச் சொல்லுவோம். அவனை கொண்டு புரட்சியாளர்களை சமாளிப்போம். என்ன சொல்லுகிறீர்கள்? வீரமாதேவி யோசனை கூற கோவிந்தன் சிந்தனை செய்தான். ரஜத்கேசி ஒருவனால் எப்படி புரட்சியாளர்களை சமாளிக்க இயலும்? இவனை சொற்களால் சாடினாலும் இவனது உயிர்காக்கும் உத்தமன் அவன். ஆனால் பெரும்படையாக கோவிந்தனை கொன்றே தீர்க்க வேண்டும் என்கின்ற வெறியுடன் வரும் அமோகவர்ஷனை அவனால் எப்படி தனியாக சமாளிக்க முடியும்? சோழ பேரரசின் ஆதரவு இருந்தால் அமோகவர்ஷனின் தீவிரத்தை அடக்க முயல்வது எளிதாக இருக்குமே. பராந்தக சோழனின் மருமகனை கொல்ல யாருக்கு துணிவு வரும்? வீரமாதேவி கூறுவதைப் போல் ரஜத்கேசி என்கின்ற தனி மனிதனை நம்புவதைக் காட்டிலும் சோழ பேரரசின் பெரும் படைகளை அணுகுவதுதான் நன்மை பயக்கும். கோவிந்தன் வீரமாதேவியை பார்த்தான். நீ சொல்வதே சரி வீரமாதேவி. உடனே சோழ நாட்டுக்கு செய்தி அனுப்பு. கோவிந்தன் கூற வீரமாதேவி பணிப்பெண்ணை அழைத்தாள். ஊர்மிளா, நீ சென்று வாயிலில் முகாமிட்டிருக்கும் விஸ்ரபகுவை நான் அழைத்ததாக கூறி உடனே வரச்சொல் என்ற வீரமாதேவி ஓலையை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.